அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. யோகமும் அதிர்ஷ்டமும் வாரி வழங்கட்டும் பிரபஞ்சமும் ஈசனும். சிவாய நம. பிரதோஷம் நாள் ஆகஸ்ட் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, பிறக்கக்கூடிய ஆவணி 8ஆம் தேதிங்க. அற்புதமான நாள். ஏன்னா செவ்வாய்க்கிழமைக்கு நிறைய விசேஷங்கள் உண்டு. அப்பனும் முருகனும் விசேஷமாக இன்றைக்கி வழிபாடு எடுப்பது அற்புதம். இந்த செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களாம் இன்றைக்கி ஈவினிங் 4:30 மணி டு 6 மணி வரையும் பிரதோஷ காலத்தில் நந்தி பகவானுக்கு நீங்கள் அபிஷேக பொருள் வாங்கி கொடுக்கறத விட தானம் தர்மம் அப்படின்னு பண்ணக்கூடிய அமைப்பில் சாம்பார் சாதம் வச்சு நீங்கள் எல்லாத்துக்கும் தானம் பண்ணுங்கள், விநியோகம் பண்ணுங்கள். இந்த செவ்வாய் தோஷம் கண்டிப்பாக சரியாகும். ஒவ்வொரு சாப்பாடு வகைகளுக்கு கூட அந்த பரிகார வரிசையில் நம்ம தானம் பண்ணும் பொழுது நம்ம தோஷம் நிவர்த்தி ஆகுது. அபிஷேக பொருளுக்கு ஒரு நிவர்த்தி உண்டு. நம்ம மாலை வாங்கி போடுறது, அதே போல் அர்ச்சனை பண்ணக்கூடிய அமைப்பு, நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து செய்யக்கூடிய பரிகாரத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு டிஃப்ரெண்ட் உண்டுங்க. அந்தந்த ஒரு விஷயத்துக்கும் அந்தந்த ஒரு பரிகாரத்துக்கும் பலாபலன் அப்படிங்கும்போது நிறைய மாற்றங்களை கொடுக்குங்க. அப்போ எதை நம்ம செஞ்சால் என்ன நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நிறைய தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளுடைய நட்சத்திரமோ தசாபுத்தியோ எப்படி இருக்குது, அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம அபிஷேக ஆராதனைக்கு வாங்கி கொடுக்கணும், வழிபாடும் நம்ம எடுக்கணும். அதில் நம்ம திதியே இப்போ வருதுன்னு வச்சுங்க, அப்போ அந்த திதியை அப்படியே கரெக்டாக பிடிச்சு கொண்டு போயிட்டே இருக்கணும். அதே போல் கிரகங்கள் பாவ கிரக தொடர்பாக அல்லது 6, 8, 12 அந்த பாவகத்தில் நம்ம தசாபுத்தி நடந்து மறையுதா. இப்போ 6ஆம் இடம் அப்படின்னா ருணரோக சத்ரு, அதாவது பகை, நம்ம தொழில், நம்மளுடைய வியாபாரம், நம்மளுடைய உடம்பு, நோய் நொடி, இதெல்லாம் பாதிப்பை அடையும். இதெல்லாம் 6ஆம் பாவகங்க. விரயஸ்தானங்கிறது 12ஆம் பாவகம். ஆனால் 8ங்கிறது ஒரு பெரிய நஷ்டத்தையும் கொடுக்கும், ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். நம்ம சொல்கிறோம் குரு பகவான் தான் சுபகிரகம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த சுபகிரகமான குரு சேர்க்கையை சொல்லியிருக்கோம். குரு சண்டால யோகம் ராகு கேதுக்கு உண்டுன்னு. ஆனால் இந்த குரு கேது அப்படிங்கிற விஷயத்த இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா கேலா யோகம்னு சொல்லுவோம். இந்த கேலா யோகத்துக்கு என்ன விசேஷம்னா குரு கேது இணைவு. எந்த பாவகத்தில் இருந்தாலும் படிப்பை கெடுத்துரும் அல்லது தொழிலில் பிரச்சனையை கொடுத்துரும். படிப்புங்கிற கல்லூரி வாழ்க்கையாவது மாற்றி விடும், ஒரு பிரேக்கை கொடுக்குன்னு வச்சுங்களேன். இது எப்படி அதிர்ஷ்டமாக மாறுது, ஒரு யோகத்தை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தை மட்டும் ஒரு கவனமாக, ஒரு குறிக்கோளை, ஒரு லட்சியமாக வச்சுக்க அப்படியே அதே இதில் போவாங்க. பிஸ்னஸ் சம்பாதிக்கணும், நம்மளோட இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கணும். அந்த குருகேது ரிஷபம், கடகம், துலாம், தனுஷு, மீனம் இந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த யோகம் உண்டு. நிறைய கேட்டு தெரிஞ்சுக்குங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நாளை சந்திப்போம்.